அன்பு நண்பர்களே, வணக்கங்கள். இது ரொட்டேனிச்சிய நல்லது விரும்பும் முருகானந்தன் அடுப்பங்கரை சமையல் பகுதிக்காக இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறது ஆசாரி சம்பூர்ண மீன் குழம்பு அல்லது ஆசாரி சம்பூர்ண கருவாட்டு குழம்பு. ஆமாம், முழுமையாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இதை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வானொலி, அதில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விடுங்க. இது நான் இந்த தண்ணியில் அடுப்பங்கரையில் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் கேஸ் அடுப்புலேயே செய்யலாம். இப்போது இந்த தண்ணியில் காய்கள், பலாக்காய், உருளைக்கிழங்கு, சேரக்கிழங்கு சின்ன சின்ன பொடி துண்டுகளாக நறுக்கி உள்ளே போட்டு வேக விடுங்க. இதில் இது வேகவே இது கூட மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா வர மிளகாய்கள் நல்லா கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து வேக விடுங்க. அதில் இந்த அளவுக்கு கெட்டியாக அந்த குழம்பு வரணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்த வேண்டியது பார்த்திங்கன்னா சோத்து கஞ்சி, வடித்த சோற்று கஞ்சி அதில் சேர்த்திக்கணும். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்தி, அது கூட ஒரு கால் கைப்பிடி அளவு நிலக்கடலை நல்லா பொடி பண்ணி அதையும் கலந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டி வருது பாருங்கள். நல்ல ஒரு ஜம்முன்னு இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் உங்களுக்கு அந்த குழம்பு கிடைக்கும். இது சுவையாக இருக்கும், நல்லா சுகமாக இருக்கும். அப்போ இது கூட நம்ம சேர்த்த வேண்டியது பூண்டு நல்லா இடித்து போடணும், இஞ்சி நல்லா இடித்து போடணும், லவங்கப்பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்திக்கிங்க. அப்புறம் தக்காளியை ஒரு 4 தக்காளியை நல்லா புழிஞ்சு விடுங்க. அதில் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புளி அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அதிகமான அளவுக்கு எடுத்து கரைச்சி அதே இது கூட சேர்த்திக்கிங்க. அப்புறம் அது தேவைப்படுறவங்க இதில் கொஞ்சம் தேங்காயும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த தேங்காய் பாலையோ இல்லை அந்த தேங்காயை அடித்த தேங்காயோ உள்ளே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் இன்னும் சேர்த்த வேண்டியது முருங்கைத்தலை கீரை, முருங்கைத்தலை கீரை ப்ளஸ்ஸு கருவேப்பில் தலை ப்ளஸ்ஸு அந்த வாசத்துக்கு அந்த பிரியாணி தலை, இது 3 நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக பொடி துண்டுகளாக நறுக்கி உள்ளே போட்டு அதையும் நல்லா வேக விடுங்க. இதெல்லாம் நல்லா வேகிற அந்த தருணத்தில் எந்த மீன் உங்களுக்கு பிடித்திருக்கோ இல்லை எந்த கருவாடு, உப்பு கருவாடு வேண்டாம், அதிகம் உப்பு இருக்கிற கருவாடு போட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் உப்பு குறைவாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஸ்பெஷல் கருவாடுகளை வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா மத்தி மீனோ இல்லை பாறை மீனோ எந்த மீனோ அந்த மீனை போட்டு நல்லா வேக விடுங்க. வேக அது நல்லா வெந்து முடிக்கக்கூடிய தருணத்தில், இறக்க போகிற தருணத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அது முன்னாடி எண்ணெய் விட வேண்டாம், கடைசியாக எண்ணெய் விட்டால் தான் பரவாயில்ல. கடைசியாக எண்ணெய் விட்டுக்குங்க. அப்புறம் அது கூட நீங்கள் கருவேப்பிலை தலை அது மேலே தூவினாலும் தூவிக்கலாம். அப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த ஆசாரி சம்பூர்ண மீன் குழம்பு, ஆசாரி சம்பூர்ண கருவாட்டு குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்றக்கே அவ்வளவு சுவையாக இருக்கும். பாருங்களேன், நல்ல கெட்டி, நல்லா சாப்பாட்டில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு சாப்பாடு எப்போயும் நான் அப்படித்தான் செய்வேன். அந்த சாப்பாட்டோடு இந்த குழம்பை போட்டு நீங்கள் சாப்பிட்ற பொழுது இந்த ஆசாரி சம்பூர்ண மீன் குழம்பு உங்களுடைய கிரேவியில், உங்களுடைய குழம்பு லிஸ்ட்டில் கட்டாயம் சேர்ந்துக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுப்பங்கரை சமையலுக்காக முருகானந்தன்.